ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கண்டிஷன் பற்றி பார்க்கலாம். ப்ரௌன் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு. ப்ரௌன் கலரில் இருக்கிற பவல், அவ்வளோதான் இதோட மீனிங். நமக்கு அப்படியே தெரியுது. இது ஒரு ரேர் இன்டெஸ்டினல் டிஸார்டர் தான். ஸோ இன்டெஸ்டினல் வால் ஃபுல்லாமே ப்ரௌன் கலர் பிக்மெண்டேஷன் ஆகிடும். எதனாலன்னு பார்த்தோம்னா லைப்போஃபெஸ்டின் டெபாசிஷன் ஆகிடும். இது எதனாலன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். க்ரானிக்காக விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு இது மோஸ்ட்லி காமனாக வரலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் டெஃபிஷியன்சி, விட்டமின் இங்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அது கம்மியாக இருக்கிறதுனால உள்ள ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் நடந்துடும். வேறு யார் யாருக்கெல்லாம் வரும் விட்டமின் இ எப்போல்லாம் டெஃபிஷியன்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு, சீலியாக் டிசீஸ் இருக்கவங்களுக்கு, இல்லை ரொம்ப நாளாகவே ஸ்டேட்டோரியா போயிட்டுருக்கு, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு, அவங்களுக்குலாம் வந்துட்டு இது வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதோட டெஃபினட்டிவ் டயக்னோசிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பயாப்சி தான். அப்படி பயாப்சி எடுக்கும்போது அந்த மசிலில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் என்ன கலரில் இருக்குன்னா ப்ரௌன் கலரில் தெரியும். ப்ளஸ் நிறைய ஸ்டெயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்க்கும்போது அயனும் இருக்காது, மெலானினும் இருக்காது அந்த எடுக்கிற பயாப்சியில். அதுக்காக பேர்ல்ஸ் ஃபொன்டனா ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், விட்டமின் இ சப்ளிமெண்டேஷன் மட்டும் தான் பெஸ்ட்டு.